நல்ல மனைவி அமையணும் அப்படிங்கிறது அதை நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்பாங்க. ஒரு மனிதனுக்கு மனைவி மட்டும் நல்ல மனைவி அமையலைன்னா என்ன சொல்லுவாங்க, கட்டிய மனைவி ஏருக்கு மாறானால் கட்டாயம் சந்நியாசம் கொள்ளுங்கிறார். சற்றேனும் பூசாமல், அது சொல்ல, கட்டிய மனைவி ஏருக்கு மாறானால் சற்றேனும் பூசாமல், கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் சன்னியாசி ஆயிடுறா அப்படிங்கிறார். அதே நல்ல மனைவிக்கு எப்படி சொல்றாங்க, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் அந்த பாட்டில் சொல்லுவாங்க. அப்படிங்கிற பாட்டில் வரும், அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பெமை மடி மீது துயில சரசங்கள் பயில காமங்கள் ஆரம்பமே சந்தோஷமே அப்படின்னு வரும். நல்ல மலையாளி நேசம் ஒரு கோடி நெஞ்சம் எனும் வீணை தேடுமே பாடுமே கோடி சம்ரா சம்ரா அப்படி ஒரு பாட்டு வரும். அது மாதிரி பாட்டு வரும். அதாவது இந்த பாடல்களில் பார்க்குறப்ப ஒரு நல்ல மனைவி அமைகிறப்ப அந்த அந்த சம்சாரங்கிற சாம்ராஜ்யம் வந்து சந்தோஷமாக அமைஞ்சிடும். அப்போ நல்ல மனைவி அமையலை அப்படிங்கிறப்ப அருமையாக வள்ளுவரோட சொல்லியிருப்பார். என்ன சொல்லுவாருன்னா, வன்பார்க்கன் வற்றல் மரம் அன்பு அகத்திலா இல்வாழ்க்கை சொல்லுவார். அன்பு அகத்திலா இல்வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தரித்தட்டுங்க. அகத்தில் அன்பு இருக்கணும். அன்பு இல்லாத ஒரு மனைவியை கட்டிக்கிட்டா அவங்க வந்து பாலைவனத்தில் எப்படி உள்ள மரம் வந்து துளிர்த்தா எப்படி நிலைக்காதோ அது மாதிரி போயிடும். அந்த அன்புங்கிறது கூட வற்றல் மரம் தளித்தன்று. வாழை மரத்தில் அந்த வற்றல், அதாவது ரொம்ப முத்தி போன காஞ்சி போன மரத்தில் எப்படி அது தளிக்காதோ அதுபோல் அன்பு அகத்தில்லாத இல்வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லுவார். அதே அன்புக்கு அப்படி சொல்லுவார், அன்பிலார் அந்த அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுங்கிறான். ஏன்னா வாழ்க்கைக்கு தேவை வந்து அன்பு தான். இல்வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அன்பான மனைவி, அழகான துணைவி, நல்ல மனைவி வந்து ஒரு மந்திரிக்கு சமமானவன். நல்ல மனைவியை பெற்றவன் வந்து, அதாவது தாய்க்கு பின் தானங்கிறோம். அதாவது மனைவி வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கை முறை மாறுறதும் உண்டு, அதே கெட்டு போகிறதும் உண்டு. இப்போ நான் இந்த ஒரு ஜாதகத்தில் ஒரு நேசமில்லா மனைவி, பாசமில்லா மனைவி எப்படி இருக்கும் ஜாதக அமைப்பு அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகத்தோடு விளக்கலாங்கிறதுலாம் இங்கே வந்திருக்கிறேன். இப்போ இந்த உதாரண ஜாதகம் ஸ்க்ரீனில் சைடில் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஜாதகம் இருக்கும். 12-11 அவருடைய ஜாதகத்தில் எப்படி இருந்தால் நேசமில்லா மனைவி அப்படி அமையும், அந்யோன்யம் இல்லாத மனைவி அமையும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். 12-11 1983 6:15 காலையில் பிறந்திருக்காங்க. காலையில் 6:15 பிறந்திருக்காங்க. இந்த ஜாதகத்தை நீங்கள் இப்போ கவனிங்க. ஜாதகம் அப்படிங்கிறப்ப என்ன லக்கணம் அப்படிங்கிறப்ப துலா லக்கணம். ஜாதகத்தில் சைடில் ஸ்க்ரீனில் தெரியும். துலா லக்கணம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம் ஒரு 3ஆவது பாகம். இந்த ஜாதகத்தில் லக்கணத்தில் சூரியனும் சனி, சூரியன் நீசம் சனி உச்சம். ஓகேங்களா? எப்பவுமே சூரிய சனி சேர்ந்து இருக்கிறது நல்லதில்லை. அதுலேயும் முக்கியமாக இங்கே நீசபங்க ராஜயோகமே வேலை செய்யாதுன்னு சொன்னேன். நிறைய வீடியோவிலே போட்டிருக்கேன். சூரியன் சனி சேர்ந்துருந்தா அது சூரியன் நீசம் சனி உச்சம், அந்த நீசபங்க ராஜயோகம் எடுக்க முடியாது. அது ஒரு அவயோகமான அமைப்பு என்னோட சொல்லியிருக்கோம். அது லக்கணத்தில் சூரியன் சனி, 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் புதன் குரு கேது, 4ஆம் இடத்துல சந்திரே, 8ஆம் இடத்துல ராகு, 12ல் சுக்கிரன் செவ்வாய். ஓகேங்களா? இப்போ இந்த ஜாதகத்தை கவனிங்க. இப்போ இந்த ஜாதகத்தில் ஒரு அன்பில்லா மனைவி அமைஞ்சா எப்படி இருக்கு? அன்பு அகத்தில் இல்லா வாழ்க்கை அப்படிங்கிறோம். எப்படி இருக்குன்னா, அன்பார்க்கன் வற்றல் மரம் தலைத்தற்று அப்படிங்கிறான். அந்த அன்புங்கிறதே வராது. அப்படி வர்ற அன்புங்கிறது எப்படின்னா, வற்ற மரத்தில் ஒரு இலை தளிச்சா, பாலைவனத்தில் மரம் இலை தளித்தா உடனே என்ன ஆயிரும்? அது மறைஞ்சு போயிடும். அது மாதிரி போயிடும். ஓகேங்களா? அப்படி தான் இங்கே நேசமில்லா மனைவி வந்து இருக்கும் அப்படிங்கிற அமைப்புக்கு லக்கணத்தில் சூரிய சனி. அப்போ சனி உச்சம். சனி உச்சமாகி அது எப்படியே 7ஆம் இடத்தை பார்க்குது. சனி உச்சமாகி 7ஆம் இடம், லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குது, ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ வாழ்க்கை துணை ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை, லக்கணத்துக்கு 7ஆம் இடம், அதே மாதிரி மகர ராசிக்கு 7ஆம் இடத்தை லக்கணத்திலேருந்து 10வது பார்வை அங்கே பார்த்துரும். ஓகேங்களா? அப்புறம் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல இது கேது, புதன் குரு கேது, 2ல் கேது 8ல் ராகு அப்படிங்கிற அமைப்பு. இப்போ 7ஆம் அதிபதியான செவ்வாயும் களத்திரக்காரன் சுக்கிரனும் 12ஆம் இடத்துல மறைச்சிட்டாங்க. எப்பவுமே சுக்கிரன் நீசம் பெறக்கூடாது அப்படிங்கிற, சுக்கிரன் நீசம் கூட பெறலாம். அது சுக்கிரன் நீசம் கூட பெறலாம் அப்படி ஒரு மனைவி.
ஆனால் சுக்கிரன் நீசம் பெற்று அதோட செவ்வாய் சேரக்கூடாது, பாவத்துவமான ஒரு அமைப்பு. ஓகேங்களா? அந்த வகையில் 7ஆம் அதிபதியான செவ்வாயும் களத்திரக்காரரான சுக்கிரனும் அங்கே 12ல் மறைஞ்சு சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை ஒரு பாவத்துவமான அமைப்புகளில் வந்துடுது. இப்போ இவருடைய ஜாதக பிரகாரம் இளவயது திருமணம் நடந்திருக்காது. ஏன்னா பிறந்தப்ப சந்திர தசை ஒரு 3 வருஷம் 6 மாதம் 19 நாள், செவ்வாய் 7, அப்புறம் அதுக்கடுத்து ராகு ஒரு 18/7/25/3 78 வயசு வரைக்கும் திருமணம் நடக்கலை. குருதசையில் திருமணத்தை கொடுத்தது. ஓகேங்களா? அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருந்து 7ஆம் இடத்தை சரி பார்த்ததும், அதுக்கு அடுத்தபடியாக குடும்பஸ்தானத்தில் எப்படின்னா குரு பகவான்கிற 3 ஆதிக்குடையவர், லக்கணத்துக்கு அவயோகர். ஓகேங்களா? லக்கணத்துக்கு அவயோகர் வந்து அங்கே இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி அமைப்புகளில் இருக்கிறப்ப திருமணம் நடந்துருச்சு. ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிறப்ப ஒரு அந்யோன்யம் இல்லாத மனைவி. அப்போ ஒருத்தருக்கு வந்து அன்பில்லா மனைவி அமைகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறப்ப அந்த ராசி லக்கணத்துக்கு 1, 2, 7, 8ஆம் இடங்களோடு சனி செவ்வாய் போன்றவை தொடர் பெறுவதும், தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிரன் கெட்டு போகிறதும், சுக்கிரன் நீசமாகி செவ்வாய் அதுக்கடுத்து லக்கணத்துக்கு 7 கூடிய செவ்வாய் 12ல் போய் மறைகிறாரு. 7ஆம் இடத்தை சனி பார்க்குது. இப்போ 7ஆம் இடத்தை சனி பார்த்து 7ஆம் அதிபதி கெட்டு தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிரனும் கெட்ட ஒரு அமைப்புகளில் அவை வந்து அன்பில்லா மனைவியாக அமைந்து விடுகிறது. இதை ராசிப்படி பார்க்குறப்பவும் ராசிக்கு அப்படிங்கிறப்ப ராசிக்கு 2 கூடியவரும் சனியாக ஆகிறார். ராசிக்கு 2 கூடியவரும் சனியாக ஆகி ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 10ஆம் பார்வையாக சனி அங்கே பாவத்துவம் அமைப்புகளில் பார்க்கப்படக்கூடிய அமைப்புகளில் அவருக்கு அன்பில்லா மனைவி அமைந்து விடுகிறது, அந்யோன்யம் இல்லாத மனைவி இங்கே அமைந்து விடுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக ஜாதகத்தில் துலா லக்கணத்துக்கே வரக்கூடாத திசை. இப்போ ராகு தசை முடிஞ்சுதான் திருமணம். அப்போ 18, 25, 28 வயசு வரைக்கும் திருமணம், பிறகுதான் திருமணம். இவருக்கு அப்படி திருமணம் வந்தாலும் அந்த திசையுமே என்ன திசை? குரு தசை ஆயிட்டார். குரு அப்படி தசை அப்படிங்கிறது இவருக்கு துலா லக்கணத்துக்கு 3, 6 கூடிய திசையும் வேறு. ஓகேங்களா? இந்த அமைப்புகளில் இருக்கிறதுனாலையும் இவருக்கு வந்து ஒரு மனதிற்கு பிடிக்காத அந்யோன்யம் இல்லாத மனைவி அமைஞ்சதுக்கு இது ஒரு காரணம் அப்படிங்கிறத இந்த உதாரண ஜாதகமாக தசாபுத்தி அடிப்படைகளையும் அவருக்கு வந்து அவயோக திசைகளாக அமைந்து 2 ஜாதகம் பார்க்க வர்றப்போ அவருக்கு ஜென்மச்சனி மகர ராசி, அதாவது கும்பராசி, அதாவது மகர ராசிக்கு என்னிடம் ஜாதகம் பார்க்குற டயத்தில் அவருக்கு ஜென்மச்சனி நடந்திருந்தது. என்னை பார்த்து 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த ஜாதகத்தை இப்போ ரெஃபர் பண்ணுறேன். அப்போது ஜென்மச்சனி குருதசை, ஓகேங்களா, குருதசை நடந்தது. அப்போ அவயோக தசை கோச்சாரம் எப்படியும் சரியில்லை. 1, 2, 7, 8ஆம் இடங்களும் சனி செவ்வாயோட தொடர்பு இது போன்ற அமைப்புகள் இருக்கிறப்ப தான் அவருக்கு வந்து அவயோகம், அதாவது எப்படின்னா அன்பில்லா மனைவியாக, நேசமில்லாத மனைவியாக, கணவன் மனைவியோட ஒரு அந்யோன்யம் இல்லாத அமைப்பாக வந்து விடுகிறது. ஓகேங்களா? அன்புக்குரிய சோதர ஆர்வலர்களே, நான் ஒரு போன் வழியாக ஜாதக பலன் தரக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், செல் நம்பர், கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் எல்லாம் ஒன்று தான். அதாவது 9715189647 9715189647 எண்ணிற்கு பிறந்த தேதி, நேரம், இடத்தை நீங்கள் மெசேஜ் பண்ணால் ஜாதகத்தை கணித்து ஃபோன் வழியாகவே ஜாதக பலன், திருமண பொருத்தம், அதுக்கு பிறகு ஜாதகம் எழுதி கொரியரில் அனுப்புகிறதா அனுப்பி வைக்கப்படும். அதெல்லாம் உண்டு. ஓகேங்களா? அன்புக்குரிய சோதர ஆர்வலர்களை என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.